நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைபர் கிரைம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒன்று பேசியிருக்கோம், டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றத பற்றி. டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி யாரும் ஏமாற வேண்டாம். அதுபோல் ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம், வீடியோ கால் வரும், அதில் ஒரு பெண்மணி பேசுவார், திடீரென்று அவர் ஆடைகளை அழித்து விட்டு உங்களை பேசி அதை வீடியோவாக எடுத்து அதை ஃபோட்டோஸ் எடுத்து வைத்துக்கொண்டு உங்களை மிரட்டுவார்கள். அந்த போன்ற விஷயங்களும் நீங்கள் தெரிந்திருக்கும், அதிலிருந்து தவிர்க்கலாம். இப்போ மேற்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஜிட்டல் மீடியான்னு ஒன்று போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்துருவாங்க. இந்த வாட்ஸ்அப் நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கோ சில விஷயங்கள் இந்த மாதிரி வரும். அது வாட்ஸ்அப் மேலே குற்றம் இல்லை, நம்ம தான் தவறாக இருக்கக்கூடாது, நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு குரூப்பில் சேர்த்து உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த குரூப்பில் சேர்ந்துருங்க, அதில் நீங்கள் ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க்கை நீங்கள் பாருங்கள், அதில் ஆடுகள் இருக்கும், அந்த ஆடை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வேலையாம். எப்படி ஒரு விளம்பரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது நமக்கு வேலை. அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 120 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு கொடுப்பாங்க. 10 மணி நேரத்துக்கு 1200 ரூபா நீங்கள் விடியும் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு 120 ஆட் ஆகும். இந்த பணம் உங்களுக்கு பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். இதை கேட்கும்போது சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே சைடில் ஆன் பண்ணி வச்சிடலாம், அவனை நம்ம ஏமாற்றிடலாம், நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 120 ரூபா சம்பாதிச்சலான்னு சொல்லிட்டு நாம் அந்த லிங்க்குள்ளே போனோம்னா நம்மகிட்ட இருக்க மினிமம் 120 ஆச்சுன்னா அதுவும் போயிடும். அவனுக்கு தான் இந்த அமௌண்ட்டு பார்க்க போக முடியும், நமக்குலாம் ஒன்றும் பணம் வராது. அந்த மாதிரியான ஒரு குரூப்பு, அந்த குரூப் சேர்த்துருவாங்க. உங்களை ஆசையை தூண்டுற மாதிரி இல்லை, நீங்கள் பல பேருக்கு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் கேட்பான், நீங்கள் உண்மையானவரா, நம்பிக்கையா, எங்கள் நம்பர் இப்படி கிடச்சி எப்படி சேர்த்தீங்கன்னு. அவங்க உடனே சொல்லுவாங்க, உங்கள் நம்பரை நாங்கள் அப்படி எடுத்தோம் இப்படி எடுத்தோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடருங்க, இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு கேட்டுப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணலன்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. அதுலேயே கொஞ்சம் பேர் அசந்துடுவாங்க. அதன் பிறகு அந்த ரெஜிஸ்டர்லாம் அனுப்ப சொல்லுவாங்க, உங்களை சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஒன்று அனுப்புவாங்க. அப்புறம் ஒருத்தர் எனக்கு 120 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு, 240 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சுன்னு ஒரு 4-5 பேர் அது போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே இந்த ஊர்லேயே உள்ள ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வடநாட்டுக்காரன் பேராக தான் இருக்கும். அவங்களாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஊர்லேருந்து ஒரு 4-5 பேர் கொக்கி போட்டு எடுத்து இப்போ செய்வாங்க. அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பேங்க் பேரில் வர மோசடி. என்ன பேங்க் பேரில் மோசடி வருது? எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம். எல்லாருமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்டி யூனியன் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, எப்படிலாம் என்னென்ன பேங்க் இருக்கோ எல்லா பேங்க்லேயும் எப்படியோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம். இப்போ திடீர்னு சிட்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம நண்பர், அவர் ஒரு ஆசிரியர். இதை பற்றி நான் நிறைய நம்ம பேசியிருக்கோம், உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க. ஆனால் அவர் யாருக்குமே விழிப்புணர்வு ஏற்படுறதில்லை. ஏன்? மீடியாவில் பார்க்குறீங்களே, 24 ஹவர்ஸ் செல் கையில் வச்சுருக்காங்களே, 24 ஹவர்ஸும் ஃபோன்லேயே இருக்கிறாங்களே, எதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு புரியாமல் இருக்குது? நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அப்புறம் ஏன் புரியாமல் இருக்குது? உலக மக்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்களே, இதை பற்றி நிறைய பேசுவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் எங்கேயோ ஒரு விஷயம், தகவல், வதந்தியோ தகவலோ எங்கேயோ ஆரம்பித்து டெல்லியில் 11:05 ஒரு தகவல் நடந்து, ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எந்தவித மீடியா ரேடியோ எல்லாம் இல்லாத குக்கிராமத்திற்கு கூட ஒரு 5 நிமிடங்களில் சேர்ந்துவிடும். இந்த தகவல் செவி வழியாக கடத்தப்பட்டே சேர்ந்துடும். அது பிள்ளையார் பால் குடித்தாலும் சரி, அன்றைய காலகட்டத்தில் கிரிக்கெட்டில் ஜெயித்தாலும் சரி, எந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தாலும் சரி, உடனடியாக அந்த செய்தி ஒரு இந்தியாவின் கடை கோடிக்கு சேரும். அப்போது செவி வழியாக பரவிய செய்தியில் எவ்வளோ பரபரப்பு இருக்கும். ஒரு வதந்தியாக இருந்தாலும் உண்மையோ பொய்யோ அது சேரும். இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நம்ம ஒரு சின்ன இது இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களாம் எல்லா விவரமும் அவங்க இதில் பார்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போல்லாம் யாருமே கிடையாது. ஏன்னா யாருமே அவேர்னஸையோ அவசியத்தையும் பார்க்குறதில்ல, அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்குறாங்க. சிறு குழந்தைகளை இந்த பீம் அண்டு இது கார்ட்டூன்கள், அப்புறம் சின்சான் போன்ற கார்ட்டூன்லாம் பார்க்குறது குழந்தைங்க. அப்படியே வளர 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 ஒன்று ஒன்றா பார்க்க கேம்ஸில் ஈடுபாடாக 24 மணி நேரம் கேம்ஸில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க யாருமே அவேர்னஸை பார்த்துக்கிட்டோ, உலக நடப்பு தெரிஞ்சுக்கிட்டோ, உலக நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டோ யாருமே இல்லை. அதன் பிறகு
ஒரு குரூப் வந்து காமெடி சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும். அதன் பிறகு இந்த யூடியூபர்ஸில் வந்து நகைச்சுவை பகுதியாக அவர் ஏஞ்சி குளித்து கிளம்புறது, சாப்பிட்றது, தூங்குறது, குடும்பத்தோட மனைவி மக்களோட சாப்பிட போனேன், மனைவி மக்களோட இந்த ரூமில் தங்கியிருந்தேன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் தங்கியிருந்தேன், இந்த ஊரில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சிகள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு காலப்போக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே அவசியமான விஷயத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை. அவசியமானது தெரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. அது அவசியம்லாம் போயிடுச்சு. மாட்டிக்கிட்ட பிறகு தான் அதை பற்றி பேசுவாங்க. எப்போதும் மாட்டின பிறகு தான் அவனுக்கு அதை பற்றி தெரியும். இன்னொருத்தன் மாட்டிக்கிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நகைச்சுவையோட. இது கூட தெரியலையா உனக்குன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கே தெரியாது. ஆனால் இதெல்லாம் நம்ம கடந்து வரணும். இப்போ இந்த சிட்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிங்க் வருது. பேங்க்கோட தான் அதிகாரப்பூர்வமான இதுன்னு இவர் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுறாரு. உடனே இவரோட பேங்க்கில் எங்கெங்கெல்லாம் இவரோட குரூப் இருக்கோ, இவர் பேரில் இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கும் அது போகுது. அதன் பிறகு எல்லார்கிட்டையும் ஒரு ஃபோன் வருது, இதை எதுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. இவர் அப்போ தான் தெரியுது எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு பயந்தார். அதன் பிறகு இல்லை தவறாக போயிடுச்சுன்னு சொல்லி இவர் மெசேஜ் அனுப்பலான்னு ட்ரை பண்ணால் அது தவறு, அது யாரும் திறக்காதீங்கன்னு ட்ரை பண்ணால் இவரோட வாட்ஸ்அப்பே இயங்கலை. அப்போ அவர் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த குரூப்பில் நீ எல்லாத்துக்கும் போடுன்னு சொல்லி அவர் வந்து எல்லா குரூப்லேயும் தகவலை பரப்புறாரு. இந்த மாதிரி யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க, தவறாக வந்துருச்சு, இந்த மாதிரி வந்துருச்சுன்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒருத்தருக்கு அனுப்பின ஒரே ஒருத்தரை ஏமாந்து அதை ஓப்பன் பண்ணி அவர் இந்த ஓடிபிலாம் கொடுத்து சில விஷயங்கள் செய்ய போனால் அவர் சார்ந்த அத்தனை பேருக்கு சேர்ந்து அத்தனை பேர் பணத்தை சுட்டிட்டு போகிறாங்க. இப்படி சுலபமாக ஈஸியாக திருடுற வழிக்கு வந்துடுச்சு நாடு. அப்போ நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், அவேர்னஸோடு இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். விழிப்புணர்வு என்பது கண்ணை திறந்து கொண்டு செல்வதில்லை, உள் மனதை ஆழ் மனதை விழிப்பாக திறந்து வைக்க வேண்டும். மனசால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழி என்பது இங்கே இல்லை, உள்ளே இருக்குது. அதனால் நாம் தெளிவாக சிந்தனை இருக்கணும். எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. 1 கோடி விழுந்துச்சுன்னா பதறக்கூடாது. உங்களுக்கு வந்து ஜாக்பாட் கிடச்சிச்சு, வெளியே அமெரிக்காவுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் எதை பற்றியும் ஆசைறாதீங்க. எதுவுமே அவசியம் இல்லை, எதுவும் உண்மை இல்லை. எல்லாமே நம்ம சம்பாரித்து நம்ம படிப்படியாக முன்னுக்கு வந்தால் போதும். நாம் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பரம்பரைக்கும் வழிகாட்டும். உங்களுக்கான காலம் ஒரு வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான வாய்ப்பு ஒரு நாள் திறந்தே ஆகும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வர வேண்டியது தான். இந்த மாதிரி அவசியமற்ற செயலெல்லாம் ஈடுபட்டு நாம் இருக்கிறதையும் தொலைச்சிட்டு நின்றுட்டு புலம்பிகிட்டு இருக்கிறது தவறு. அதனால் தயவு செய்து எல்லோரும் மிக மிக விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த மாதிரி ஏதாவது லிங்க் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும், கூகுளில் போய் அது சர்ச் பண்ணி பாருங்கள். உடனே அது சொல்லும், கூகுளில் இருக்க விஷயங்கள் இருக்குது, இது ஃபேக்கு, இது ஸ்கேமு அப்படி சொல்லும். அதன் பிறகு நீங்கள் பாருங்கள், எந்த தகவல் வந்தாலும் உடனே அதை ஷேர் பண்ணுறது, உடனே உணர்ச்சிப்படுறது அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. எல்லாத்தையுமே ஜாக்கிரதையாக பாருங்கள். நமக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு மேலேயும் அக்கறை இருக்கிற நாடும் நல்லா இருக்கணும். எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துட்டு ஒயிட் காலர் ஜாப் அர்த்தமே மாறி திருடன் ஆகிட்டான். இப்போ ஒயிட் காலர் ஜாப் திருடர்கள் ஆகிட்டாங்க. அவங்க ஈஸியாக உட்காந்துக்கிட்டு சுருட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். நாம் உட்காந்து ஏமாந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு எங்கேயும் சொல்ல முடியாமல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாமல், யார்கிட்ட எங்கே சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே அந்த அவமானத்தில் கூனி குறுகி பறஞ்சு ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க பணத்தை விட்டு நடைப்பணமாக நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் வராமல் இருக்கணும்னா மக்களே விழிப்புணர்வோடு இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தேடி பாருங்கள். சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் வாழ்க்கையில் சிம்பிளான விஷயம் மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி சைபர் கிரைமை பற்றியான விஷயங்கள் ஆராய்ந்தால் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நாம் ஜாக்கிரதையாக நம்ம பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நாடு ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நாம் தான் நிம்மதியாக இருக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற பணமே போதுமானது. நமக்கு இருக்கிற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்ற நினைங்கள். மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.